வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆச்சு, நாளை தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா பார்க்க போகிறோம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா அன்றைக்கி எப்படி விழுந்துச்சோ அதில் கிட்டத்தட்ட ஒரு 80% ரெக்கவரி ஆகிடுச்சு. எலெக்ஷன் அன்றைக்கி விழுந்துச்சுல அதில் கிட்டத்தட்ட ஒரு 80% ரெக்கவரி ஆகிடுச்சு. வி ஷேப் ரெக்கவரி மார்க்கெட் கொடுத்துருக்கு. ஆனால் விழுகும் போது வேகமாக விழுந்துச்சு, ஆனால் ஏறும்போது பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி வந்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா, இதான் மார்க்கெட்டோட சினாரியோ இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது மார்க்கெட் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் சொன்னோம் தெரியுங்களா, அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து ரிவர்சல் ஆகிருக்கு. இந்த ரிவர்சல் எங்கே எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா 23,000 அப்படிங்கிற லெவல் மார்க்கெட்டுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எந்த இடத்துல சேஞ்ச் பண்ணுறேன், மார்க்கெட் இன்றைக்கி ஒரு க்ரீன் கேண்டில் வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த 22,900 அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 23,000ங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸு, 23,000 ரேஞ்சு. அதற்கு மேலே மார்க்கெட்டு வருது அப்படிங்கும்போது இந்த ஆல் டைம் ஹை தான் ரெசிஸ்டன்ஸு. லெவல்ஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனும் இமிடியேட்டாக மார்க்கெட்டில் வருது. இந்த ட்ரெண்ட் லைனும் மார்க்கெட்டில் இமிடியேட்டாக வரும்போது இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா, சப்போர்ட்டை இன்றைக்கி டே லோ நான் ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். 22,645 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 22,463 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. குறுசிலாகவே இமிடியேட் சப்போர்ட்டு இருக்குது மார்க்கெட்டுக்கு. சரிங்களா, அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டு 22,100 ப்ளஸ் இந்த ட்ரெண்ட் லைனும் மார்க்கெட்டுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, இந்த பிளாக் கலர் லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லெவலும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இதுதான் நெஃப்டிக்கான லெவல்ஸ் நண்பர்களே. பேங்க் நிஃப்டியும் இன்றைக்கி ஒரு 300 பாயிண்ட்ஸ்குள்ளாரியே தான் வால்டிலிட்டி இருந்துச்சு. ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கும் இந்த லெவல். ஓகே, இன்றைக்கி டே ஹையே, நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, 49,684 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா, அதற்கு மேலே வரும்போது அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 50,195 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 51,119 அப்படிங்கிறது 50,000. அதுக்கப்புறம் ஒரு 1000 பாயிண்ட் மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் பேங்க் நிஃப்டி காமிக்குது. சப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த லெவல், இந்த ஸ்விங்கில் இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது. 59,053 59,000 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. சரிங்களா, தென் இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டு 48,459 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 47,610 அப்படிங்கிறது தேர்டு சப்போர்ட்டாக இருக்கும். பேங்க் நிஃப்டிக்கு இது எல்லாமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அடுத்தது ஃபின் நிஃப்டிக்கான லெவல்ஸையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்க. இன்றைக்கி டே ஹை நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் 22,028. அதற்கு மேலே வந்துச்சுன்னா 22,136 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, 22,400 அப்படிங்கிற ரேஞ்ச் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் சப்போர்ட்டு. இந்த 21,749 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வரும்போது இந்த லெவல் 21,530 அப்படிங்கிற ரேஞ்ச் செகண்ட் சப்போர்ட். அதற்கு கீழே வரும்போது இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 21,266 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. சரிங்களா, அடுத்தது மிட் கேப்பை பார்த்துருவோம். மிட் கேப்போட லெவல்ஸ் பார்த்தோன்னா மிட் கேப்புமே ஒரு நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்துட்டு இந்த சேனலோட இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேனலோட ட்ரெண்டில் முட்டிக்கிட்டு நிற்கிது. சேனலை நான் ஒரு 2 டைப்ஸாக போட்டிருக்கேன். இந்த இந்த சேனலோட பாட்டத்தை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த லைனில் தான் இப்போ மார்க்கெட் முட்டிக்கிட்டு நிற்கிது. இங்கேருந்து மேலே வந்துச்சுன்னா மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
ரெசிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்த டே ஹை 11,668 அப்படிங்கிறது இன்றைக்கி வந்த ஹை. டே ஹை வந்து நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 11,722. அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 11,765. இதை கொஞ்சம் வந்து 15 மினிட்ல வச்சு பார்த்தா தான் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு தெரியும். ஓகே, இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ். இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சப்போர்ட் வந்து மார்க்கெட் வந்து ஒரு டபுள் பாட்டம் எடுத்திருக்கு. இந்த டபுள் பாட்டம் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 11,500 வந்து 2-3 டைம் வந்து டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு திரும்பியிருக்கு. 11,500 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. அதற்கு கீழே 500க்கு கீழே மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா 434 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டு. அதற்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 11,278 அப்படிங்கிறது ஒரு தேர்டு சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. இதுதான் வந்து மிட் கேப்க்கான லெவல்ஸு. நாளைக்கு வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பிரி இருக்குது அப்படிங்கிறதுனால நாளைக்கு சென்செக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். எக்ஸாக்டாக நம்மளோட எல்லோ ஜோனில் வந்து நிற்கிது. இந்த 75,000 ரேஞ்சில் வந்து 75,167 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து நிற்கிது. ஒன்ஸ் இந்த லெவலில் எல்லோ ஜோனை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 76,000 ரேஞ்சு, 76ங்கிறத விட 75,600 இந்த ரேஞ்சுக்கு வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இந்த எல்லோ ஜோனை பிரேக் அவுட் ஆகணும். இல்லை எல்லோ ஜோனை பிரேக் அவுட் ஆகலைன்னா இந்த ஏரியாவிலேயே இப்போ வந்து எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில செக்டார்லாம் கேட்டுட்டு கூட்டணி கட்சிகளுக்குள்ளார ஒரு சில பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டுருக்கு. இந்த கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளாரையே ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். சப்போஸ் நாளைக்கு இந்த ரேஞ்சிலேயே 75,200 to 74,300 இந்த ரேஞ்சிலேயே வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 75,200 to 74,400 இந்த ரேஞ்சுக்குள்ளார ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. இதே போல் டெக்னிக்கலாக மார்க்கெட்டை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை வந்து கற்றுக்கிட்டு ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கிட்டு ப்ராப்பராக ட்ரேட் பண்ணும்போது யாரோட உதவியும் இல்லாமல் நீங்களே வந்து மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிடலாம். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்க்கான லிங்க் இருக்குது. கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்கள். கால் பண்ண வேணாம். ஒன்லி மெசேஜ் பண்ணி விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் மார்க்கெட்டை ப்ராப்பராக கற்றுக்கோங்க. அதே நேரத்தில் நம்ம சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அது மூலிமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா 2x 3x 4x மார்ஜின் வரைக்கும் உங்களுக்கு தருவாங்க. அதே நேரத்தில் வித்தின் 1 ஹவரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் எதுலையாவது அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஆள் 5லேருந்து 7 அக்கௌண்ட் வரைக்கும் ஓப்பன் பண்ணிக்க முடியும். நிறைய ஃபெசிலிட்டிஸு நல்லா யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். சரிங்களா? ப்ரோக்கரேஜ் கம்மி பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதன் மூலிமா அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ப்ரோக்கரேஜும் ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுடைய லாபத்தை வந்து பெருமளவில் தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரோக்கரேஜையும் மிச்சம் பண்ணால் மட்டும்தான் தக்க வச்சுக்க முடியும். அதனால் இந்த லோ ப்ரோக்கரேஜை அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மேலும் இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் வந்து 100% வந்து யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நான் சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் என்னோடய வியூ தான். நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி பார்த்துக்கோங்க. ஆப்ஷன்லாம் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சால் ரியல் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.